30 days of weight gain challenge டே 8 மாசா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவும் போல காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சோம். குடிச்சு நீ காலையில கிளம்பியாச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்டு கராத்தே கிளாஸ் இருக்கும். நானும் கிளாஸ்க்கு சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டேன். போயிட்டு கொஞ்சமா நான் பேசிக்ஸ் எல்லாம் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த குட்டி பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். நான் சொல்லிக் கொடுக்கறத பார்த்து அவங்களே பயந்துட்டானுங்க. ஆனா நான் ஜாலியா தான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியா அவனுக்கும் எல்லாமே புரிய வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு போனோன்னே எனக்கு செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பாயில்ட் எக், ஒரு 4 தோசை, ஒரு பவுல் ஃபுல்லா ஓட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ கொஞ்ச நேரத்துல நானும் பாய்ஸ் எல்லாம் மாடியில போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா கேக்குறீங்க, கிரிக்கெட் தான் செம ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் விளையாண்டு இருந்தோம் மொட்டை மாடியில. ஸோ அப்படியே அம்மா கூப்பிட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. நானும் அப்படியே கீழே போயிட்டேன். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சிக்கன், ஒரே ஒரு ஆஃப் பாயில்ட் எக், அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு தான் எடுத்திருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம். அப்பா ஒரு ஃபுல் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுல பாதி சாப்பிட்டு நானும் என் தம்பி மொட்டை மாடிக்கு போயிட்டோம். இன்னைக்கு அவனுக்கு எனக்கு தான் ஒரு சேலஞ்சு. என்னன்னா நம்ம பிளாங்க் எவ்வளவு நேரம் நிக்கிறோன்றது தான். நானும் அவனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மினிட் பக்கம் நின்றோம். ஆனா கடைசியில ஜெயிச்சது யாருன்னு நீங்களே பாருங்க. 58 செகண்ட்ஸ்லேயே அவன் கொஞ்ச நேரத்தில் வலிக்குதுன்னு சொல்லிட்டான் கைகாலெலாம். ஸோ அவன் அவுட் ஆகிட்டான். நான் தான் கடைசி வரைக்கும் இருந்தேன். கடைசினா ரொம்ப நேரம்லாம் இல்லை, வெறும் 1 மினிட் தான். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன். கீழே போய் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்தியா மேட்ச் தான், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு ஒரு 8 சப்பாத்தி, கொஞ்சமாக சிக்கன் கிரேவி தான் சாப்பிட்டுருந்தோம். ஸோ சாப்பிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜெயிச்சிட்டாங்க. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசி வரைக்குமே பார்த்தேன் நான். ஸோ சாப்பிட்டது டைஜஷன் ஆகிறதுக்காக ஒரு பப்பாயா பீஸ் சாப்பிட்டுருந்தோம். ஸோ இன்னைக்கு டே சூப்பராக போச்சு. டே 9ல் பார்க்கலாம். பாய்.